Hi friends, நான் உங்கள் MrDriver. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து காரோட பேட்டரி வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு, சார்ஜ் இல்ல. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அந்த காரோட பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்றது? அதாவது நம்ம வீட்டிலேயே நம்ம கிட்ட இருக்கிற இன்வெர்ட்டர் இருக்கு பாத்தீங்களா? சோ நம்ம வீட்டுக்கு நம்ம இன்வெர்ட்டர் வச்சிருப்போம் இல்லையா? அந்த இன்வெர்ட்டரோட இதுல வந்து நம்ம எப்படி கார் பேட்டரியை சார்ஜ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல டீடைலா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். என்னோட கார் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாளைக்கு கிட்ட நிக்குது. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. சோ எடுத்து மாத்தி கூட வைக்க முடியலனால. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணனும்னா வந்து அதுக்கு கொஞ்சமாவது வந்து பேட்டரியில பவர் இருக்கணும். சோ அப்பதான் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சு அப்படினா வந்து நீங்க எவ்வளவு தான் தள்ளினாலும் வந்து அது ஸ்டார்ட் ஆகாது. சோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்கு சார்ஜ் வந்து நம்ம போட்டா தான் டவுன் ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் வந்து இந்த பேட்டரி வந்து என்னோட இன்வெர்ட்டரில் வந்து வீட்டில் வந்து நம்ம இன்வெர்ட்டர் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இன்வெர்ட்டருடைய யூபிஎஸ்சில் வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் அந்த பேட்டரிக்கு. எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்டரியை கழட்டிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேண்டை திறந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து 10-11 மேக்ஸிமம் அவ்வளோதான் வந்து பேட்டரியை கழட்டுறதுக்கு தேவைப்படும் ஸ்பேனர். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியை கழட்டுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸை தான் கழட்டி விடணும். ஸோ அப்போ தான் எங்கேயும் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். வாங்க கழட்டலாம். பாருங்கள், இது ப்ளஸ்ஸு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், இல்லாட்டி நான் தொடச்சி கூட காமிக்கிறேன் பாருங்கள். மைனஸ் தெரியுதுங்களா? இது மைனஸ். ப்ளஸ் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ளஸ், இது மைனஸ். ஃபஸ்ட்டு இதை நம்ம கழட்டிடுவோம். இது ஆல்ரெடி லூஸாக தான் இருக்குது, நான் ஏற்கனவே கழட்டினேன். ஸோ திடீர்னு ஞாபகம் வந்தது வீடியோ எடுக்கலான்ட்டு. ஸோ இது ப்ளஸ்ஸு, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மைனஸ் கழட்டுறோம். ஸோ மைனஸ்க்கும் வந்து 10 தான். கொஞ்சம் லூஸ் பண்ணால் போதும். இன்னொன்று, பேட்டரி எந்த பொசிஷன் இருக்குன்னு பார்த்துக்கணும் நம்ம எடுக்கிறப்போ, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேட்டரியை வந்து வண்டியிலிருந்து பேட்டரி ஒயர் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேட்டரி வந்து எல்லா பேட்டரிக்குமே இந்தமாரி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று, சில இடங்களில் வந்து பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உள்ளே லாக் ஆகிருக்கான்னு சொல்லி வந்து நகர்த்தி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி தூக்கிட்டு தூக்க முடியலன்னு சொல்லிட்டு தேடக்கூடாது. இப்போ இதை எடுத்து நம்ம பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெர்ட்டர் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க. ஸோ இதுதான் நமக்கு நல்லா துடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நல்லா ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பேட்டரியை கழட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் இருக்கா, பேட்டரியில் எவ்வளோ லெவல் வாட்டர் இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. இது நம்ம வண்டியில் இருக்கையில் நான் செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து அதை செய்யணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், வாட்டர் லெவல்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த கேமராவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை நான் முனையும் கழட்டிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த காயின் வந்து 2 ரூபா காயின் இருந்தாலும் ஓகே, 10 ரூபா காயின் இருந்தாலும் ஓகே, இல்லை 5 ரூபா காயின் இருந்தாலும் ஓகே. இந்தமாரி காயின்ஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் எல்லா இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் லெவல் இருக்கா வந்து நீங்கள் எட்டி பார்த்தாலே தெரியும். எல்லா வாட்டருமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வாட்டரில் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் நம்ம காட்டுறேன். டைட்டாக மூடிடணும். ஸோ இது கேப்பில் டைட்டாக மூடிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சவுண்டு வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக மூடிடணும். ஸோ அப்போ தான் வந்து வெளியிலேருந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ அந்த புழுதி கிழுதி இந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இதில் தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிஸ்டில் வாட்டர் நம்ம பெட்ரோல் பங்க்கில் விற்கும் தெரியுங்களா? டிஸ்டில் வாட்டர் பெட்ரோல் பங்க்கில் வைக்கும், இல்லை பேட்டரி கடைங்களில் கேட்டாலே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இன்வெர்ட்டர் இருக்கிற வீட்டுங்களில் ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணி போடுவாங்க இன்வெர்ட்டரை. ஸோ அந்தமாரி பர்சன்ட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து பெட்ரோல் பங்க்கில் போயோ இல்லை வந்து பேட்டரி கடையில் போயோ வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது இது ப்ளஸ்ஸு,
இது மைனஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளது வந்து ப்ளஸ் அந்த பக்கம் இருக்குது, மைனஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதேமாரி நம்மளும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம். வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒயர் இருக்கும். நிறைய அடிக்கடி போடுறதுனால நான் அந்த ஒயர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வீட்டுங்கள்லையோ இல்லை வந்து கடைங்கள்லையோ இந்த மாதிரி ஒயர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெட்ரு. இந்த மாதிரி ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஒயரை நம்ம இன்வெர்டரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த இதை கழட்டிட்டு நான் இன்வெர்டரை டோட்டலாக ஆஃப் பண்ணணும். நான் இன்வெர்டரை ஆஃப் பண்ணிட்டேன். இன்வெர்டரை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் கை வைக்கணும். பார்த்தீங்கன்னா இதை இப்படி கொக்கி மாரி வளைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து அடியில் வந்து இப்படி விட்டு அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Got a build-up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side, இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பக்கம் முனையில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் முனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஒயர் இப்படி இருக்குது, இந்த ஒயர் இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணி வச்சது, நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவேன், அதனால் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் ரெண்டுமே வந்து ஒயர் வந்து கனெக்டிங்கில் இருக்கக்கூடாது, ரெண்டும் டச் ஆகிருக்கக்கூடாது, ஸ்பார்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது ஆபத்து. எப்பவுமே வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் போடணும். ஸோ இப்போ இது எந்த ஒயரு, ப்ளஸ்ஸா மைனஸா? இங்கே பாருங்கள், ப்ளஸ்லேருந்து வர ஒயரு தரவாக செக் பண்ணிக்கணும், மாற்றி போட்ட கூட இது ப்ளஸ்லேருந்து வர ஒயரு. ஸோ இது வேற ஒரு பேட்டரிக்காக பண்ணது. கொஞ்சம் யூஸ் பண்ணால் மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணோம்னா ஒயர் பிச்சுக்கிட்டு வந்தோம் கையோட. அடுத்து மைனஸ். ஸோ மைனஸ் ஒயரு நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டாலே அப்புறம் மீதி இருக்கிறது மைனஸ் தான். அதையும் நீங்கள் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, மைனஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மைனஸ் ஒயரை நம்ம வெளியில் எடுக்கணும். சில தப்பு பண்ணுவாங்க, வாயை வச்சு கடிப்பாங்க, வாயை வச்சு கடிச்சிடக்கூடாது. ஓகேவா? முக்கியமான விஷயம் வாயை வச்சு கடிக்கிறது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் இப்போ இது எனக்கு பத்தலை, நான் கட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாதியாக ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டியதான். இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இப்போ இந்த பேட்டரியை ஒரு ஓரமாக தள்ளி வச்சிட்டோம்னா ஒரு 2 to 3 ஹவரில் சார்ஜ் ரெடி.